மதுவை ஒழிக்க நாங்கள் உடன்படுகிறோம், மது கடைகளை மூட உடன்படுகிறோம் என்பது ஒரு கொள்கை முடிவு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற போது ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் குறுக்கே வந்து நிற்கும். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பள்ளி சிறுமி கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இது வந்து அட்ரஸ் பண்ணுறது, பேசுகிறது, வலுவாக பேசுகிறதுல கூட பலருக்கு தயக்கம் இருக்குது. பெண்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு இதையெல்லாம் ஆண்கள் செய்வாங்க அப்படின்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. குறிப்பிட்ட ஜாதியான படுகொலை தடுக்கிறதுக்கு தனிச்சிட்டம் தொடர்ச்சியாக வலியுறுத்துறீங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட்லாம் வலியுறுத்துறீங்க. ஆனால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. 5 ஆண்டுகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம். அந்த சிக்கலுக்கு என்ன நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கு? இப்போ இது தொடர்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு பலமுறை எடுத்து சென்றிருக்கிறோம். ஒரு சில மாநிலங்களில் இதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்திய அளவிலேயே ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களின் கருத்தை கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு சட்டம் கேட்குறாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், மாநில அரசுகள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதில் வந்து நிறைய மாநிலங்கள் கருத்தே சொல்லலை. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சோஷியல் இஷ்யூ. எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, சமூக ரீதியான முரண்பாடுகள் கூர்மைப்பட்டுடும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவான சட்டமாக இதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே SC/STக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குது. இதை வந்து கொண்டு வர்றதுக்கே பல 10 ஆண்டுகள் நாடாளுமன்றங்களில் பேசப்பட்டது. அப்போ இளைய பெருமாள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1989. ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல பெரிய சிக்கல், அந்த விதிமுறைகளை வரையறுக்கிறதுல பெரிய சிக்கல். இன்றைய நாள் வரையிலும் அந்த சட்டத்தை தூக்கி எறியணுன்னு, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து ஆனர் கில்லிங் சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிறது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை, அது மாநில அளவிலான கோரிக்கை இல்லை. சாந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக களத்தில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. நேரடியாக அரசுக்கு வந்து திருமாவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காருங்கும்போது, கூட்டணி கட்சி தலைவராக இருக்காருங்கும்போது என்ன மாதிரியான விஷயத்த அரசுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது? இப்போ சுகாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர் 2 இருக்குது. கவர்மெண்ட் செக்டரில் டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, டெக்னீஷியன்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் முக்கியமாக ஸ்டாஃப் நர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து பெண்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ முக்கியமாக வந்து டாக்டர்ஸுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் ஏற்றுக்கொண்ட அது நியாயம் சொன்ன ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காரணம் வந்து நடுவில் வேறு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதே போல் செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை நேரம் அது எல்லாமே ஆட் ஹவர்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையே பேரலில் 2மே நடக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் வார்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாஃப் நர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாஃப் நர்ஸ் திட்ட பணிகள், நேஷனல் ஹெல்த் மிஷன், அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் சொல்லிட்டு அவங்களோட இதில் கான்ட்ராக்ட் ஜாபில் ஒரு 14,000 18,000 அந்த மாதிரி குறைந்த ஊதியத்தில் இருப்பாங்க. ஹெல்த்துங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசாங்கம் அதில் தலையிடக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்கீம் பண்ணணும்னா பண்ணலாம். இதுதான் ஸ்கீம், இந்த அனிமியா முக்த பாரத் நாங்கள் ஒரு ஸ்கீம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதற்கான வந்து இந்த மாதிரியான திட்ட வடிவத்தில் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது அவங்க ஒதுக்க வேண்டிய நிதியை வந்துட்டு மாநில அரசு கொடுத்துட்டு மாநில அரசாங்கங்கள் வந்து அது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா இருக்கும். தொடர்ந்து போராடும். இந்த சிக்கலை வந்து களையணும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா கலையணும். ஏன்னா அவர் எம்பியா இருக்கிறதுனாலே அதை நான் சொல்ல வரேன். சார், உங்களுடைய பார்வை? ஒரே இடத்தில் ஒரே வேலை பார்க்கக்கூடிய 3 வகை செவிலியர்கள், 3 வகையான சம்பளம், இந்த பாகுபாடு களையப்பட வேண்டும். ஹெல்த், சுகாதாரம் என்பது மாநில அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட ஒரு துறை. அதில் மாநில அரசே முழுமையாக நிர்வாகம் செய்வதை அனுமதிக்க வேண்டும். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு அவ்வப்போது அறிவிக்கிற புதிய சில திட்டங்களுக்காக அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சில பணியாளர்களை நியமிக்கிறார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த அளவிலான ஊதியம் வழங்கப்படுகிறது என்கிற ஒரு பெரிய பாகுபாடு. அது ஒரு வகையான அநீதி, ஒரு வகையான சுரண்டல். ஒரே இடத்திலே வேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு பாகுபாடு இருக்கக்கூடிய வகையிலான சம்பளம் வழங்கப்படுவது கட்டாயம் மாற்றப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே
இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. வாய்ப்பு இருக்கிற சூழலில் அவையில், மக்களவையில் பேசுவோம், அல்லது தொடர்புடைய அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று இதை களைய வேண்டும் என்கிற கோரிக்கையை நிச்சயம் எழுப்புவோம். கட்சிகள் தேர்தல் நேரத்தில் தருகிற வாக்குறுதிகள் என்பவை கொள்கை அடிப்படையில் இதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு என்று உணர்த்தக்கூடியவை. அந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நிலை வருகிற போது அதில் மத்திய மாநில அரசுகள், அதாவது இந்திய ஒன்றிய அரசு, மாநில அரசு ஆகியவை நிர்வாக ரீதியான சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது பியூரோக்ராட் சிஸ்டத்தில் அது ஒரு பெரிய சேலஞ்ச். அரசுக்கு, அதாவது ஆட்சி நிர்வாகத்திலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கொள்கை அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட முடியும், அறிவித்து விடவும் முடியும். உதாரணத்திற்கு, மதுவை ஒழிக்க நாங்கள் உடன்படுகிறோம், மது கடைகளை மூட உடன்படுகிறோம் என்பது ஒரு கொள்கை முடிவு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற போது ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் அல்லது கட்டமைப்பு வசதிகள், அது தொடர்பான சிஸ்டம், நடைமுறை சாத்தியக்கூறுகள், இவையெல்லாம் குறுக்கே வந்து நிற்கும். ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவதிலே தேக்கம் ஏற்படுவது அல்லது நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கான சிக்கல் உருவாவது தவிர்க்க முடியாதவையாக இருக்கின்றன. இப்போ விசிகா வந்து வாக்குறுதிகளை வெளியிடும்போது பெண்களை மையப்படுத்தி இந்த முறை என்ன வாக்குறுதிகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிற பியூரோக்ராட் சிஸ்டம் சிக்கலாக இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து ஒரு ரெவல்யூஷன். நிர்வாகத்துக்குள்ளேயே, ஜனநாயக முறைக்குள்ளேயே இதில் மாற்றம் செய்தால்தான் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு ஒத்துழைப்பார்கள். இப்போ நிறைய இடங்களில் இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இல்லை, ப்ரொமோஷன் சம்மந்தமாக, பதவி உயர்வு சம்மந்தமாக. அப்போ முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தில், இல்லை இந்த கூட்டத்தொடரை நாங்கள் சட்டம் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்ன கோரிக்கை முதலமைச்சருக்கு உடன்பாடு. அவர் கொள்கை அடிப்படையில் ஒத்துக்கிட்டார், வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். அடுத்த கூட்டத்தொடரில் அது வரல. ஏன்னு கேட்டால் பியூரோக்ராட் பிரச்சனை. அப்படி அதை நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்கு ஒரு கமிட்டி போடணும், அது ஆய்வு பண்ணணும், அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு தான் அதை முடிவு செய்ய முடியும். ஓபிசிலையும் ப்ரமோஷன்ஸு கேட்குறாங்க, இதர சமூக பிரிவினருக்கும் இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். இப்படி சில தேக்கம் உருவாகிறது. இதுதான் இந்த தேர்தல் காலத்து வாக்குறுதிகளுக்கும் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள போக்குகளுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு. ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று கொள்கை ரீதியான உடன்பாடு அப்படிங்கிறது ஒன்று, நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நான் வந்து மகளிர் தொடர்பான கோரிக்கைகளை சொல்லும்போது எல்லா கட்சிகளுக்கும் அதில் உடன்படுவேன். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது அதில் ஏற்கனவே இருக்கிற பியூரோக்ராட் சிஸ்டம் அவங்க எல்லாத்தையும் வந்து சட்டப்படி தான் பார்ப்பாங்க, எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்காகவும் பார்ப்பாங்க. இப்போ சோஷியல் இஷ்யூவை நாம் பார்க்குறது வேறு, அதிகாரிகள் பார்க்குறது வேறு. ஒரு பக்கம் நம்ம விக்டிம் சைடு நின்று பார்ப்போம், பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு விக்டிம் சைடு நின்று பார்ப்போம். ஆனால் அதிகாரிகள் வந்து இதை எடுத்தாக்க சட்டம் ஒழுங்கு எப்படி வரும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து தீவிரம் காட்டினோம்னா பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு உருவாகும், கலவரம் வரும், வன்முறைகள் வரைக்கும். அதனால் இதை வந்து நாங்கள் இப்போ அமைதிப்படுத்தி வைக்கிறோம், இது உடனே நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிமா. இந்த கான்ட்ராடிக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் மருத்துவத்துறையில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அல்லது பாகுபாடு கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நிச்சயம் நான் மக்களவையில் எழுப்புவேன். தேர்தல் காலகட்டங்களில் வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஜெயிச்சிடறாங்க. 5 ஆண்டுகள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் செய்யறதில்லை. அது ஒரு சிக்கலாக இருக்கா சார்? 5 ஆண்டு முடியும் போது இவ்வளோ போராட்டம், பெண் மருத்துவர்கள் போராட்டம், இல்லை மற்ற மருத்துவர்களுடைய போராட்டம் அவ்வளோ பார்க்குறோம், செவிலியர்கள் போராட்டம். ஸோ அது அவ்வளோ ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சூழல். அதாவது ஒரு நபர் எடுக்கிற முடிவு இல்லை, அது
அல்லது ஒரு அதிகாரி எடுக்கிற முடிவு இல்லை. எந்த பிரச்சனையிலாக இருந்தாலும் அதில் பல துறையை சார்ந்த அதிகாரிகள் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் ஃபைல் வந்து மூவ் ஆகி ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த செக்ரட்டரி போய் அவர் அப்ரூவல் கொடுத்தா தான் எல்லா வேலையும் நடக்கும். ஏன் அவர் அப்ரூவல் கொடுக்கணும்னா அவருக்கு தான் வந்து கஜானாவுடைய நிலவரம் தெரியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் வரவு செலவு கணக்கு பேலன்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்க்கணும். அப்போது அவர் வந்து அதை கிளியர் பண்ணுற வரையிலும் அந்த ப்ரோக்ராம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வராது. அப்போ இதுதான் நம்ம பியூரோக்ராட் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். சிஎம் அது உடன்படுறாரு, அந்த சம்மந்தப்பட்ட ஹோம் மினிஸ்டர் உடன்படுறாங்க, ஹோம் செக்ரட்டரியும் உடன்படுவார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கூட அதுக்கு சரின்றாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்து இவ்வளவு பேரை நம்ம வேலைக்கு வச்சோம்னா, இவங்களை நிரந்தரப்படுத்தினோம்னா எல்லா துறைகள்லையும் இதே கோரிக்கை எழுப்புவாங்க. அப்போ அந்த கோரிக்கையெல்லாம் எழும்போது இதை நடைமுறைப்படுத்தும் போது அதையும் நடைமுறைப்படுத்தி ஆகணும்னு ஒரு கட்டாயம் வரும். அப்போ இது தமிழ்நாடு முழுக்க அனைத்து துறைகளிலும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தினால் ஃபைனான்ஸ் நிலை என்ன? ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஷின்ஸ். 2026 இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை வந்து அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான தொடர்ந்து நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்க 2025 வருகின்ற தேர்தலில் அப்படின்ற என்னோட கேள்வியை முன்வைக்கிறேன் சார். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் போராடணும், சேர்ந்து தான் குரல் கொடுக்கணும். இது வந்து ஒரு நீண்ட காலத்து பிரச்சனை. ஒரு தனி நபரோ ஒரு தனி இயக்கமோ ஒரு முடிவெடுத்து உடனே இதுக்கு தீர்வு காண முடியாது. ஆளுங்கட்சி அல்லது எதிர்க்கட்சி என்று அவர்கள் மட்டுமே இதில் வந்து ஒரு முடிவெடுத்து விட முடியாது. ஒட்டுமொத்தமாக சிவில் சொசைட்டி இதில் தலையிடணும். அது பொதுமக்களின் கருத்தாக, பொதுமக்களின் குரலாக அது பரிணமிக்கணும். இப்போ பெரும்பாலான சக்திகள் வந்து இதை நியாயப்படுத்தி பேசக்கூடியதையும் நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். இப்போ சாதி விட்டு சாதி ஏன் நீ திருமணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புகிறாங்க. அதனால தான் இந்த படுகொலைகள் நடக்குது அப்படின்னு. ஆகவே ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதை பொது கருத்தாக நாம் உருவாக்க வேண்டும். ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம், இது மாதிரி சிறுமிகள், இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பள்ளி சிறுமி கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார். இப்போ இது வந்து அட்ரஸ் பண்ணுறது, பேசுகிறது, வலுவாக பேசுகிறதுல கூட பலருக்கு தயக்கம் இருக்குது. ஏன் தயங்குறாங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அமைதியும் ஒரு காரணம். அரசியல் கட்சிகள் வந்து இதை நம்ம பேசினா நமக்கு எதிராக போயிடுமோ, பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்போ பொதுமக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் வந்து இன்னும் நிறைய அவங்க பொதுவெளிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். பெண்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இதையெல்லாம் ஆண்கள் செய்வாங்க அப்படின்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. எப்போவுமே கிளைமிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வீக்கர் செக்ஷன் யாராக இருந்தாலும், தலித்னா தலித்துகள்கிட்ட ஒரு கிளைமிங் அத்தாரிட்டி இருக்கணும். பெண்கள் பிரச்சனைனா பெண்கள்கிட்ட அந்த உரிமை கோருதல்ங்கிற உணர்வு, அந்த போர்க்குணம்ங்கிறது ரொம்ப அவசியமானது. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்வை கண்டுவிட முடியாது. நாம் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கேள்வி எழுப்பிய தங்கைக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. குறிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த செக்டாராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு டயாலிசிஸ் டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி நிரந்தர பதிவு என்கின்ற நிலையிலிருந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க்கர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது பற்றி விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன? இதற்கான ஆர்ப்பாட்டத்தில் விசிகால கூட வந்து நீங்களும் நடத்தின ஆர்ப்பாட்டத்திலே கலந்துக்கிட்டேன். அதனால உங்க நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு பிறகு நாம் சேர்ந்து மீண்டும் போராடுவோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஜிஓ 354 அப்படின்ற ஒரு அரசாணையை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். அதில் வந்து ப்ரமோஷன்ஸ், கேடர், மருத்துவர்களுடைய எவ்வளோ ஒரு பயனாளிகள் கேட்டவாறு எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கணும், இது இல்லாமல் காலமுறை ஊதிய உயர்வு அத்தனையுமே அந்த அரசாணையில் இருக்கு. அந்த ஜிஓ 354 வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக, மறுசீராய்வு செய்யணுங்கிறதுக்காக 10 வருஷமா போராடிட்டு இருக்க அந்த அரசு மருத்துவர்களை எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தடவை கூட அழைத்து பேசவில்லை? முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்கிற வருத்தம் நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. நான் அதே போராட்டத்தில் ஒரு முறை நான் கலந்துக்கிட்டேன். அதனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்டாயமாக மறுபடியும் நம்ம சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைஞ்சு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய போராளிகள்லாம் இணைஞ்சு மறுபடியும் அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம்.